ஹோஸ்டிங்கை பார்க்கலாம். ஹோஸ்டிங்கில் வந்து எந்த ஹோஸ்டிங் பெஸ்ட்டான ஹோஸ்டிங்னா கோடாடி ஹோஸ்டிங் தான் பெஸ்ட்டு. கோடாடியில் வந்து ரேட்டு கூட வரும். பார்த்தீங்கன்னா கோ ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரூ. 89 கால்குலேட் வரும். கோடாடி ஹோஸ்டிங்கில் 10 ஜிபி ஸ்டோரேஜ் வரும். 1 வெப்சைட் ஆட் பண்ணிக்கலாம். அது 3 வருஷத்துக்கு சேர்த்து பண்ணணும். சேர்த்து பண்ணால் தான் ரூ. 89 வரும். ஒரு மாதத்துக்கு மட்டும் தனியாக வாங்கினோம்னா ரேட்டு கூட வரும். அதனால் என்ன கேட்டிங்கன்னா இது தேவைன்னா வாங்கிக்கலாம். பட் இது ஸ்பீடாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். பட்டு மொதல் டைம் ஸ்டார்டிங்கில் வந்து இதை வாங்கிக்கிறது பெஸ்ட்டு தான் என்ன கேட்டால். இது வந்து சீப்பாக கிடைக்கும். 1 மந்த்துக்கு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுவும் பண்ணலாம். பட் ரேட்டு கூட வரும். 1 மந்த்துக்கு பண்ணும்போது ப்ரைஸ் மாறும். இது வந்து அது எப்படி பார்க்குறதுன்னா, உள்ளே போயிட்டிங்கன்னா பை நியூ கொடுத்தீங்கன்னா வரும். இதில் வந்து சூஸ் பண்ணலாம். 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 399 வரும். அதுபோக டேக்ஸு வேறு வரும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து 36 மந்த்துக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் மாதிரி உங்களுக்கு போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு டைம் வர்றவங்க நீங்கள் கோவாலர்லேயே வாங்கிக்கலாம். இதை செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைனா கூட அதில் போய்க்கலாம். இது என்னென்ன டைப்புன்றதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். இது வந்து வெப்சைட்னால் ஆட் பண்ணிக்கிறது. கோடாடியில் வேணாலும் நீங்கள் போய் ஹோஸ்டிங் வாங்கிக்கலாம். நான் வந்து கோவரில் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் இதை காட்டிலும் சீப்பானதெல்லாம் இருக்குது. அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்பீடில் இருக்குது. கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. போதும். நம்ம இதுக்கு இதுவே சரியானது. வெப்சைட் ஒரு இது எது ஆட் பண்ணலாம் அப்படின்னா, என்ன வெப்சைட் வேணாலும் டொமைன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன டொமைன் வேணாலும் பண்ணிக்கலாம். அது நோ ப்ராப்ளம். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா டொமைனுமே இருக்கும். இதில் எந்த டொமைன் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த இது ஆனால் லிமிட் வந்து ஒரு டொமைன் தான். ஒரு டொமைன் தான் ஆட் பண்ண முடியும். இது வந்து ஸ்டோரேஜ் 2 ஜிபி எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ். அதாவது எஸ்எஸ்டிக்கு அடுத்த அப்டேட்டு தான் இந்த NVMe அந்த டைப்பு. இந்த எஸ்எஸ்டிக்கு மேலே இதை எஸ்எஸ்டியை காட்டிலும் இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அந்த டைப்பில் போட்டிருக்காங்க எஸ்எஸ்டி. ஹார்ட் ட்ரைவ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ப்ராசஸ் இன்புட்டு அவுட்புட்டு அந்த செகண்ட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்படின்றப்ப இது கொஞ்சம் ஸ்பீட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அக்கௌண்ட்னா பர்சனல் இமெயில் அக்கௌண்ட்டு நீங்கள் என்ன டொமைன் வாங்குறீங்களோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டொமைன் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு டொமைன் வாங்கியிருக்கீங்க. இப்போ qq1.in இருக்குன்னா இந்த டொமைனுக்கு முன்னாடி உங்கள் பேர் போட்டுக்கலாம். உங்கள் பேர் இது இப்போ உங்கள் மெயில் ஐடி ஆகிரும். இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் டொமைனுக்கு முன்னாடி வர்றதை மெயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜிமெயிலில் சில மெயில் ஐடி வந்து கிடைக்காது. ஃபேன்சியான நேமில் கிடைக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுன்றதை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது லிமிட் வந்து 5 வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 GB பேண்ட்வைட்னா என்னென்னா வெப்சைட்டு இன்புட்டு கொடுக்குறது. நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ப்ரௌசிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த இமேஜுக்கு ஒரு சைஸ் இருக்கும். இந்த இமேஜுக்கு இந்த லோகோவுக்கு ஒரு சைஸ் இருக்கும். லோகோ சைஸு. இப்போ இந்த இமேஜுக்கு ஒரு சைஸ் இருக்கும். அதுபோக இந்த டெஸ்ட் எல்லாம் ரீட் ஆகுது இல்லையா? இது எல்லாமே ஒரு ரீட் ஆகுது இல்லையா? இது எல்லாம் சேர்த்து தான் அந்த பேண்ட்வைட்டுன்னு சொல்லுவோம். இது இப்போ இந்த இமேஜ் 1 MB எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 MBனா எத்தனை இமேஜ் கொடுத்துருக்கோம்? ஒரு 10 இமேஜ் கொடுத்தோம்னா அப்போ 10 MB போகும். அந்த மாதிரி அதுதான் பேண்ட்வைட்டுன்றது. அவங்க மற்றவங்க எத்தனை இது வரைக்கும் விசிட்டர் வராங்களோ அந்த அது வந்து லிமிட் பண்ணி வச்சிரும். அதுக்கு அங்கிட்டு இது வந்து லிமிட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் தான் லிமிட் ஆகும். அதுக்கடுத்து வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் 2 GB இதாகும். உங்களுக்கு சிபிஎன்எல்லே உள்ளே போய் பார்த்துக்கலாம். இங்கே டெமோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு காட்டிடும் பேண்ட்வைட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது வந்து டெமோ. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காண்டி எப்படி இருக்குது அப்படின்றதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது உங்கள் டொமைன் வந்துடும்.
டிஸ்க் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. இப்போ அந்த 2 ஜிபினா உங்களுக்கு வந்து இங்கே 2 ஜிபி மட்டும் தான் இருக்கும். இது வந்து டெமோ cPanelன்றனால அப்படி இருக்குது. உங்கிட்டலாம் லிமிட் வந்துடும். இது வந்து இப்படி வந்துச்சுன்னா இது வந்து அன்லிமிட்டட்னு அர்த்தம். லிமிட் வந்து கிடையாது. இது ஆனால் டெமோ பர்பஸில் இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் உள்ளே போய் பேசிக் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இதுக்காண்டி இருக்கிறது. பேண்ட் வெயிட் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்றது இங்கே காட்டும். உங்களுக்கு வரும்போது காட்டும். இது வந்து டெமோ இதில் காட்டாது. இங்கேயே காட்டிடும் உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே என்னென்னது ஃபைல் யூசேஜ் எல்லாமே லிமிட் காட்டிடும். இங்கிட்ட லிமிட் எது வரைக்கும் இருக்கும், நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் காட்டிடும். அவ்வளோதான். ஃப்ரீ ஈஸி சைட்டு மைக்ரேஷன். அது வந்து வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸாக இருக்கும். அது ஒரு ப்ளகின் கொஞ்சம் இதை அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சைட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஆகும். அந்த இதை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்வர் இதில் சப்போர்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ 10 GB CDN கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அதாவது இப்போ நம்ம ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறோம்னா அது எல்லா இதுலேயுமே எல்லா சர்வர்லேயுமே அப்லோட் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன். இந்தியாவிலேருந்து இப்போ இன்னொருத்தர் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து அக்சஸ் பண்ணுறாங்கன்னா அந்த செகண்ட் ஸ்பீடு வந்து அதிகமாகும் அக்சஸ் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம லோக்கலில் அவங்க லொக்கேஷன்லேயே ஒரு சர்வர் இருக்கும். அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். அதாவது நம்ம ஃபைல் மேனேஜரில் நம்ம ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணும்போதே ஆல் கண்ட்ரியில் இதாகிடும். பட் நமக்கு இங்கே சிங்கிளாக தான் காட்டும். இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம், ஃபைல் அப்லோட் பண்ணுறோம். அது வந்து எல்லா கண்ட்ரிலையுமே வந்து அப்லோட் ஆகிரும். இப்போ நம்ம இங்கே அப்லோடு கொடுத்தோம்னா எல்லா இதுலேயுமே அப்லோட் ஆகிடும். அவங்கவுங்க அதாவது 10 GB. ஆனால் லிமிட் வந்து இங்கே வந்து 2 GB தான் இருக்குது. 2 GBக்கு மேலே நம்ம அப்லோடு பண்ண முடியாது. இப்போ இன்னொரு ஹோஸ்டிங் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ 50 GB இருக்குது இல்லையா, 50 GB இருக்கிறப்ப 50 GBயுமே எல்லா கண்ட்ரிலையுமே அப்லோடு ஆகாது. அதுதான் இங்கே ஜிபி போட்டிருக்காங்க, கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே அந்த 10 GBக்குள்ளே தான். அதாவது நம்ம அப்லோட் பண்ணுறதுலேருந்து இப்போ 11 GB இருக்குன்னா 11 GB இருக்குன்னா இப்போ வந்து நமக்கு வந்து 10 GB மட்டும்தான் அது வந்து அப்லோடு ஆகும். அதுக்கப்புறம் ஆகாது. அது வந்து எல்லா இதுலேயுமே அப்லோடு ஆகும். 10 GB வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் ஃபைல் வந்து ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து யாராவது ஆக்சஸ் பண்ணுறப்ப அங்கே உள்ள நெட்வொர்க் சர்வரில் கனெக்டிங் ஆகிக்கிறோம். ஸ்பீடு நல்லாயிருக்கும். அதுக்காண்டி அதாவது லோக்கல் சர்வர்லேருந்து வர்றப்போ ஸ்பீடு நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறப்ப ஸ்பீடு செகண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால தான் இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது நிறையா ஹோஸ்டிங் கம்பெனியில் இருக்கும். இருந்தாலும் இதை பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா இது இருக்கான்னு முதல்ல கேட்டுக்குங்க. அந்த ஹோஸ்டிங் மற்ற இதில் வாங்கும்போது ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் வாங்கும்போது நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கும்போது இதை செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஒரு சில இதில் தெளிவாக காட்ட மாட்டாங்க. அதனால் இது வந்து நல்லது. இப்போ லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையில்ல. அதாவது டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் நமக்கு வந்து சர்வீஸ் கஸ்டமர்லாம் வருவாங்க அப்படின்றப்ப தேவையில்ல. இப்போ டிவி ரிப்பேரு சர்வீஸு அந்த மாதிரி வெப்சைட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து தேவை கிடையாது. இது தேவையே இல்லை. லோக்கல் சர்வரே போதுமானது தான். இது இருந்தாலும் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். அது வந்து காம்போ பேக்காக இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இது வந்து MySQL டேட்டாபேஸு. அதாவது இப்போ சைட்டு இப்போ நம்ம யூஸர் இது பண்ணுறோம்னா இப்போ நம்ம ஒரு URL இல்லை நீங்கள் ஃபார்ம் ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது டேரெக்டாக போய் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இந்த டேட்டாபேஸில் தான் ஸ்டோர் ஆகும். அது வந்து 5 இது வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து வந்து லிமிட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அதுதான் இருக்குது. இது இந்த வெப்சைட்டுங்க இல்லை, எதுக்காக இருந்தாலும் சரி, நம்ம கிளாசிஃபைடு வெப்சைட்டு இல்லை இ-காமர்ஸ் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் 5 தான் லிமிட்டு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்டொமைன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டொமைனு. இப்போ நீங்கள் சப்டொமைன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராண்ட் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க, அதுக்கு சார்ந்து கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷாப் வச்சுருக்கேன்னா இங்கிட்ட ஒரு டொமைன் மாதிரி போட்டுக்கலாம். ஷாப் டாட் இந்த மாதிரி டொமைனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டொமைனுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருக்கிற டொமைனுக்கு முன்னாடி என்ன வருதோ அதுதான் சப்டொமைனு. அந்த இதில் ஷோ பண்ணிக்கலாம். சப்டொமைன் வந்து 5 வரைக்கும் லிமிட் இருக்குது. அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி
அதாவது உங்கள் டொமைனுக்கு முன்னாடி ஷாப் டாட் இது வந்து நான் சும்மா சொல்கிறது. உங்களுக்கு என்ன கேட்டகரியோ என்ன நேம் வேணுமோ வச்சுக்கலாம். இது வந்து 1 CPU. இது வந்து எதுக்குன்னா CPU கோர். அதாவது ஒரு CPU கோர் போச்சுன்னா இன்னொரு இதில் ஒர்க் ஆகும். ஆனால் இதில் ஒன்று தான் இருக்குது. ஒன்ஸ் ஃபால்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான். அது வந்து டவுன் ஆகிடும். அவங்க வந்து சரி பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ரேமு. இப்போ இதில் இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 2 CPU கோர்னு இருக்குது. அதாவது ஒன்று ரிப்பேர் ஆனாலும் இதில் ஆட்டோமேட்டிக்காக தான் வைக்கணும். ஒர்க்கிங்லேயே இருக்கும். ஃபால்ட் ஆகாது. அதுதான் அது. இந்த இதில் மேக்ஸிமம் இது எதுவும் ஃபால்ட் ஆகாது. இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீ SSL. SSLனா என்னென்னா அந்த மாதிரி பூட்டு மாதிரி வந்துடும். என்கிரிப்ஷனில் வந்துடும். அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதை வந்து ஃபிஷிங் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து காட்டி கொடுக்காது. என்கிரிப்ஷனில் போயிடும். இது நிறையா தனியாக படிப்பு இருக்குது. நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஃப்ரீ SSL இருக்கணும் ஒரு சைட்டுக்கு. அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூகுள் சர்ச் கன்சோல்லே அது வந்து கொஞ்சம் நல்லா இண்டெக்ஸ் ஆகும். இது வந்து அப் டைமு, அதாவது 99% சர்வர் வந்து ஆன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 100% போட மாட்டாங்கன்னா இதில் காட்டலன்னா 100% எதுலேயுமே காட்ட மாட்டாங்க. ஒவ்வொரு டைம் அவங்க ஏதாவது அப்டேட் பண்ண வேண்டியது வரும். அப்போ கண்டிப்பாக அது வந்து சர்வர் வந்து டவுன் ஆகத்தான் செய்யும். அது வந்து ஒவ்வொரு டைம் அது பெரிய பெரிய கம்பெனிலேயும் நடக்கும். ஆனால் மேக்ஸிமம் பெரிய பெரிய கம்பெனி வந்து இந்த நைட் டயத்தில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டு வந்து யூசர் அதிகமாக வரமாட்டாங்க. நைட்டு 12 to 6 அந்த மாதிரி நைட்டு டைம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. பகலில் அப்டேட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த அப்டேட்டு டைம் வந்து கொஞ்சம் 100% கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இதுதான் ஹோஸ்டிங்குடைய இது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.